அதை தாங்கி அதை கொண்டு போய் அவன் காப்பாற்றி அவனுக்குள்ளே நிற்க வச்சு அவன் இருக்கிற காலத்து வரைக்கும் பயணம் பண்ணுவாங்களா? அதுக்கு தகுதியானவங்களா இவங்க? அந்த திறமை இவங்கள்ட்ட இருக்கா? இல்லை இதை இவங்கள்ட்ட கொடுத்து வச்சு நடைமுறைப்படுத்தினா இவங்க நன்மைக்கு செயல்படுத்துவாங்களா இல்லை தீமை லைனில் போவாங்களா? இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதை தெளிவு அடைஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு பொறி தட்டுனது, சார் ரைட்டு கரெக்டு தான், இந்த குழந்தை இப்படி தான் அப்படின்னு முடிவு வந்ததுக்கப்புறம் தான் அதில் நம்மளை இறக்கி விடுறாங்க. சும்மா எடுத்த உடனே நமக்கு டக்குன்னு தூக்கி போட்டு பிடிச்சிட்டு போ ஓடு அப்படின்லாம் எங்கேயுமே கிடைக்காதுப்பா. அது எங்கேயுமே கிடைக்காது. சாச்சா சிவபெருமானே வந்து நின்னா கூட நீங்கள் சிவபெருமான் தூக்கி எடுத்து அப்படி போட்டு போயிடாரா என்ன? அவங்கள்ட்ட போனால் இன்னும் சொல்ல போனால் கொடூரமாக நம்மளை சித்திரவதை பண்ணி பார்த்து நாசப்படுத்தி தெருவில் நிற்க வச்சு கேவலப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுக்குற 10 ரூபா காசை நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெருவில் நின்று நீ சின்னவனம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வருவாங்க வந்து. என்ன சாமி கிளம்புறீங்களா? கிளம்புறதுன்னா கிளம்புங்க, ஏன் போட்டு துருநேரெல்லாம் வைக்க மாட்டேன், ஆசீர்வாதம் தான் அந்த இதோட சரி. ஆமாம், புரியுதானே சொல்கிறது? அப்போ நம்ம அதில் தான் இருக்கணும். அப்போ அதுக்கான காலங்கள் நமக்கு நேரங்கள் தேவைப்படும். அதை வந்து நம்ம கலந்து சரியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சரியாக இருக்கணும். புரிஞ்சுதான்? ஆமாம், இது வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்தினதுகள் வேறு, அதை புரிஞ்சுக்கிடுவீங்க, தெரிஞ்சுக்கிடுவீங்க, நீங்களாம் மாறி வந்து அதை வந்து கைப்பற்றிக்கிடுவீங்க அப்படின்லாம் நான் கொஞ்சம் உங்கள் மேலே எனக்கு சொல்லப்போனேன். நீங்கள் பேராசைப்படுறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, படக்கூடாதுன்னு சொன்னல, நான் உங்கள் மேலே வச்சுருந்த பேராசை நான் ஏமாந்துட்டேன்னு அர்த்தம். எப்படி? நான் உங்கள் மேலே வச்ச பேராசையில் நான் இந்த பிரதேசி ஏமாந்து போனேன். புரியுதா நான் சொல்கிறது? வெள்ளையாக இருக்கு எல்லாம் பால் தான் சொல்லி நினச்சிட்டேன். அதுக்கு தண்ணி பால்றா அப்படிங்கிறத மறந்துட்டேன். புரிஞ்சுதா? அப்போது இப்போ அந்த இது இல்லை, எடுத்து இந்த கையில் கொடுத்துட்றேன் போ, நாளைக்கு என்கிட்ட புலம்ப மாட்டில்ல, யாரும் புலம்ப முடியுமா? இந்த நிலைப்பாட்டில் இந்த அடிப்படையில் இவ்வளோ நாள் நீ பயணம் பண்ணிட்டீன்னு சொன்னால் உனக்கு அது கிடைக்கும். அதை நேற்று நான் தெளிவும் படுத்திட்டேன். நீ சரியான பழல்வாட்டினா அது உனக்கு வராது. அப்போ அங்கே தெரிஞ்சு போகும். நீங்கள் தெரிஞ்சுக்குவா, ஐயோ நம்ம எங்கேயோ விட்டுட்டோம், அதனால நமக்கு இது தாமதம் ஆகிடுச்சு. சரி, அதுக்கும் பயப்படக்கூடாது. சாமி நான் எங்கேயோ ஒரு இடத்துல இதை வந்து தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். எங்கேயோ அந்த பிரார்த்தனை வடிவத்தை நான் வந்து மறந்துட்டுருவேன். எனக்கு இது வந்து சேரலை, இதை எப்படி பண்ணணும், மாற்றி பண்ணணும், கேட்கணும். ஐயோ நம்ம மறந்துட்டோம்னு சொன்னால் 4 பேர் பார்த்து நம்மளை சிரிப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே நம்மளை மாதிரி மறந்துருப்பாங்க, சொல்ல மாட்டாமல் இருக்கலாம். அது ஒருத்தர் அந்த கேள்வியை கேட்டால் ஒன்றை மாதிரி மறந்தவங்க 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் அது உபயோகப்படும்ல. அப்படி மனம் விட்டு நான் இப்படி மறந்துட்டேன்